Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கிச்சன் டூர் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அது எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டிப்பாக இட்லி பாத்திரம் குறித்து தான் பார்க்க போகிறோம். இட்லி பாத்திரம் வாங்கின உடனே கொஞ்சம் நாட்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் மூடிலாம். ஸோ நமக்கு இட்லி கரெக்ட் டைமுக்கு கரெக்டாகவும் வெந்து வரும். ஆனால் கொஞ்சம் நாள் பட பார்த்திங்கன்னா மூடி லூஸ் ஆகிடும். அது வழியாக நமக்கு ஸ்டீம்லாம் வெளியே வந்துச்சுன்னா கரெக்ட் டைமுக்கு இட்லி வேகாது. டைமும் நமக்கு ரொம்ப எடுக்கும், கேஸும் வீணாகும். ஸோ அது போல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இடிக்கல்லோ இல்லை இது போல் வெயிட் ஏதாவது நீங்கள் அந்த மூடி மேலே வச்சிங்கன்னா அப்போ மூடி நமக்கு டைட்டாக பிடிக்கும். ஸ்டீம் வெளியே வராமல் கரெக்ட் டைமுக்கு நமக்கு இட்லியோ புட்டோ வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இடிக்கல் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது, இது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை நாங்கள் தூக்கி போடாமல் இது போல் இட்லி பாத்திரத்து மேலே நம்ம வெயிட் வச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு எடுத்து வச்சிட்டோம். ஸோ இது போல் இட்லி வேக வைக்கும்போதோ இல்லை புட்டு வேக வைக்கும்போதோ இது போல் வச்சிட்டிங்கன்னா அந்த மூடி தூக்காமல் ஸ்டீம்லாம் நமக்கு வெளியே போகாது அந்த மூடி வழியாக. அப்போ உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு இட்லியோ இல்லை புட்டோ வெந்து வந்துடும். ஸோ டைமும் வேஸ்ட் ஆகாது, கேஸும் நமக்கு வீணாகாது. இது போல் இடிக்கல் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. உங்கள் இட்லி பாத்திரம் மூடிக்கு ஃபிட் ஆகிற வேறு மாதிரி வெயிட் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் பாத்திரத்துக்கு இது கரெக்டாக அந்த சூட் ஆச்சு, நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பாத்திரம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு பிரச்சனையால் நம்ம மாற்றணுமே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் சரி செய்யும்போது கண்டிப்பாக அதே பாத்திரத்தையே ரொம்ப நாட்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2ல் நாம் கேபேஜ் குறித்து தான் பார்க்க போகிறோம். அதாவது கோஸ் நம்ம எப்படி கட் பண்ணுறது தான். கேபேஜ் பார்த்திங்கன்னா இது போல் கத்தியில் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப பொடியாக கிடைக்காது. ஆனால் இது போல் வெஜிடபிள் கிரேட்டரில் நாம் இது போல் கிரேட் பண்ணி எடுக்கும்போது நல்ல பொடியாக நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா பீலர் வச்சு நம்ம இதை செஞ்சோம்னா ரொம்ப பொடியாக கிடைக்கும், தின்னாக கிடைக்கும், நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். மேபி பீலர் அவைலபிளாக இல்லை அப்படின்னும் போது இந்த கிரேட்டர் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதை வச்சு நாம் எவ்வளோ பெரிய கோஸாக இருந்தாலும் சீக்கிரமாகவே இது போல் கிரேட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு நல்ல தின்னாக குட்டி குட்டியாக அழகாக கிடைக்கும். இதில் ஃப்ரைட் ரைஸு, எக் பொரியல் இல்லை சாதாரணமாக நம்ம தேங்காய் போட்டு பொரியல் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதுவும் கேஸை மிச்சப்படுத்துகிற ஒரு வழி தான். ஏன்னா நமக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணுறத தொட்டு சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இது போல் சீவி எடுக்கிறதுக்கும் நமக்கு டைம் குறைவாகும். அதே போல் சமைக்கிறதுக்கும் நமக்கு டைம் மிச்சமாகும், கேஸும் மிச்சமாகும். அதே போல் தண்ணி எதுவும் தெளிக்காமல் ஜஸ்ட் மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. இது போல் கத்தியில் கண்டிப்பாக செய்ய முடியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 3ல் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம லைசால் குறித்து, அதாவது வீடு துடைக்கிறதுக்கு லைசாலோ டெட்டாலோ எது நீங்கள் வாங்கினாலும் அதை ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோடய ஃப்ளேவர்லாம் போயிடும் நமக்கு காற்றுல. அப்போ அந்த வாசனை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு இருக்காது. இது போல் சின்னதாக ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கலாம். இது போல் உங்களுக்கு ஃபோக் இருந்தால் அதில் ஒரே ஒரு ஹோல் போட்டேன், இல்லை காம்பஸ் மாதிரி இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் ஒரு ஹோல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் சின்னதாக ஓட்டை போட்டு யூஸ் பண்ணும்போது தீர்ந்து போகிற வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதே போல் யூசேஜும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சாய்க்கும்போது அப்படியே கொட்டும். ஆனால் இது போல் நீங்கள் சின்னதாக ஓட்டை போட்டு யூஸ் பண்ணும்போது குறைவாக தான் வெளியே வரும். ஸோ ரொம்ப நாட்களுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் சோப்பு குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த கிரானைட் பாருங்கள் சோப்பு கரைப்பட்டு அப்படியே எவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருக்குன்னு. ஸோ நம்ம பாத்ரூம் எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம சோப்பு பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். இப்படியே நம்ம வச்சோம்னா சோப்பு பாக்ஸோட அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த சோப்புலாம் வெளியே இது போல் ஃபுல்லாக கரையாகிடும். ஸோ இது சில டைம் போகும், சில டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இந்த கரைகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், அதே சமயம் உழைப்பும் அதிகமாக தேவைப்படும். சில டைம் பார்த்திங்கன்னா அந்த கிரானைட்டோட அந்த ஷைனிங்கே போயிடும். ஸோ இதனால் நம்ம சோப் பாக்ஸை எப்படி வைக்கலாம் தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிரானைட் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ சோப்பு பாக்ஸோட மூடி அதில் வச்சிடலாம். மூடி மேலே நாம் சோப்பு வைக்கிற ட்ரேவை வைக்கும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வடிஞ்சு, அதாவது சோப்பை யூஸ் பண்ண பிறகு ஈரமாக தான் இருக்கும். அப்போ அந்த தண்ணி வடிஞ்சு இந்த அடியில் இருக்க அந்த ட்ரேயில் ஊற்றும் போது நம்ம அந்த ட்ரேயில் இருக்க தண்ணி எடுத்து கொட்டிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்ததாக சோப்பு ட்ரை ஆன பிறகு நாம் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஓப்பன்லேயே இருந்தால் ஒரு ஃப்ளேவரும் நமக்கு போயிடும். அதே போல் நைட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளும் அதில் விழும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சோப்பு ட்ரை ஆன பிறகு சோப் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அடியில் இருக்க அந்த ட்ரேயில் இருக்க தண்ணியை டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா பேட் ஸ்மெல் வரும். இது போல் யூஸ் பண்ணும்போது சோப்பு நமக்கு ரொம்ப நாட்களுக்கு வரும். ஏன்னா ஈரத்தோடு மூடி வைக்கும்போது சோப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஈரமாக இருக்கும், நிறைய கரைஞ்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து அந்த கிரானைட் நமக்கு க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் ஷாம்பு குறித்து தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷாம்பு பாட்டிலில் பாதிக்கு மேலே தீர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண எடுக்கும்போது ரொம்ப லேட் ஆகும் வெளியே வர. ஏன்னா ஷாம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அது போல் டைமில் பாட்டில் இது போல் நீங்கள் தலைக்கீழே கவுத்து வச்சிட்டிங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது சீக்கிரமும் நமக்கு வெளியே வரும். அதே போல் மேலேருந்து நல்லா வடிஞ்சு ஒரு ட்ராப் கூட வீணாகாமல் நம்ம கடைசி ட்ராப் வரைக்கும் க்ளீனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை கவுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரத்துலேயே மேலே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு. எல்லாமே வடிஞ்சு எல்லா அடியில் வந்து அப்படியே தங்கிடுச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடைசி ட்ராப் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வீணாகாது. இது ஷாம்புக்கு மட்டும் இல்லை, ஃபேஸ் க்ரீம், பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் இது போல் நீங்கள் தலைக்கீழே வச்சிட்டிங்கன்னா கடைசி ட்ராப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 6ல் நாம் டீ குறித்து தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிச்சு. அதே போல் அடுத்த வின்டர். ஸோ இந்த மாதிரி டைம் நம்ம இஞ்சி டீ எல்லாருமே விரும்பி குடிப்போம். ஸோ அது போல் இஞ்சி நீங்கள் இது போல் தட்டி போடும்போது டீ நல்லா கொதித்து வரும்போது தட்டி போடணும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பாலோடு சேர்த்து டீ தூளும் போட்டு கொதிக்க வைப்போம். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இது போல் இஞ்சியை தட்டி போடும்போது டீ நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் முதலே பால் கூடவே நீங்கள் இஞ்சியை தட்டி போட்டிங்கன்னா பால் திரிஞ்சிரும், டீயும் நம்மளால் குடிக்க முடியாது. இந்த டிப்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 7ல் நம்ம சால்ட்டு குறித்து தான் பார்க்க போகிறோம். சால்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பெரிய ஜாரில் வைப்போம், டெய்லி யூசேஜுக்கு சின்ன ஜாரில் வைப்போம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சைனா வேர் தான், அதாவது செராமிக் தான். இந்த ஜாரில் சால்ட் எடுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஆனால் சின்ன ஜாரில் பாருங்கள் சால்ட் எவ்வளோ கட்டியாக இருக்குது, ஸ்பூன்லேயும் ஒட்டுது. அதே போல் சின்ன சின்னதாக கட்டிகளாக இருக்குது, அதாவது ஈரமாக இருக்குது இந்த சால்ட். அவ்வளோதான். நமக்கு இது ரெயின் சீசன், வின்டர் சீசன்லாம் வரும்போது சால்ட்டு, சுகர் எல்லாமே நமக்கு ஈரமாகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஜாரோட மூடியை ஒரு கவரில், அதாவது ஆர்டினரி கவர் தான், நமக்கு பேக்கிங் கவர், அந்த கவர் போட்டு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த காற்று உள்ளே போகாத அளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் சால்ட்டு பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்குது. ஆனால் சின்ன ஜாரில் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் அது ஈரமாக இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஆர்டினரி நமக்கு பேக்கிங் கவர் தான். நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்தால் இந்த கவரில் வாங்கிட்டு வருவோம், அந்த கவர் தான். ஆர்டினரி கவரை இது போல் நான் ஃபோல்ட் பண்ணி நல்லா ஏர் டைட்டாக நான் அதை வச்சுருக்கேன். ஏன்னா சால்ட் எப்பவுமே நமக்கு இது போல் செராமிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு சேஃப்டி. பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா அரிச்சிரும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 8ல் பார்த்திங்கன்னா அதாவது மட்டன் குறித்து தான். மட்டன் மட்டும் இல்லை, எந்த மீட் நம்ம வாங்கினாலும் கத்தியில் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கத்தி நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் கொஞ்சமாவது நம்மளால் கட் பண்ண முடியும். ஆனால் இது போல் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல நான் சமைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது போல் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக மட்டனில் அந்த ஸ்கின் போல் இருக்கிறதெல்லாம் நம்மளால் கத்தியில் கட் பண்ணி எடுக்கவே முடியாது, ரொம்ப வழுக்கும். ஆனால் இது போல் சிசர்ஸில் கட் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதாவது தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது போல் கட் பண்ணி க்ளீன் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மட்டன், சிக்கன் எல்லாமே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த வேலையும் உங்களுக்கு ஈஸியாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே நான் செஞ்சு பார்த்துட்டு தான், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.